Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மழை டைமில், குளிர் டைமில் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுற முக்கியமான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நார்மலாக மழை டைமில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா பாய், அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பாசை பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஒரு பச்சை கலராக ஆகிடும், இல்லைனா வெள்ளை வெளியாக பாசை பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப்பு. பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் இந்த பவுடர். நம்ம நார்மலாக ஃபேஸ்க்கு, உடம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர் தான் இது. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ, அது எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே, அதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த பவுடரை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற பாய் மேலே அங்கங்கே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடும்போது நார்மலாக மழை டைமில் வந்து அந்த ஈரத்தன்மை வந்து இருக்கும். அந்த ஈரத்தன்மையை வந்து இந்த பவுட்ரு வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு சுத்தமாக இந்த பாசை பிடிக்கிறது அது மாதிரிலாம் ஆகாது. நார்மலாக நீங்கள் பாய் வெயில் டைமில் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் வந்து வீட்டில் வாங்கி வைப்போம். மழை டைமாக இருக்கும்போது சீக்கிரமாக அது அழுகி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். இதுவே வெயில் டைமாக இருந்தால் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுப்போம். பட் மழை டைமில் அந்த மாதிரி முடியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு டிப்பு. நம்ம வாங்கின வெங்காயம் இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் போட்டு வச்சுக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை வந்து ஜஸ்ட்டு அப்படியே நம்ம சூடு பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட எல்லா பக்கமும் அந்த சூடு பரவணும். அதுக்கேற்ற மாதிரி இப்படி வெங்காயத்தை திருப்பி விட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. வச்ச கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா சூடு ஏறி வந்துடும். லைட்டாக அப்படி சூடு ஆகினவுடனே நீங்கள் வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறிட்ட பிறகு நீங்கள் எப்போயுமே ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வெங்காயம் அந்த கூடையில் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது சீக்கிரமாக உங்களுக்கு அழுகி போகாமல் ரொம்ப நாள் வெங்காயம் கெடாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு கேஸ் வந்து வேஸ்ட் ஆகுமே சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் நார்மலாக சமைக்கும்போது இந்த மாதிரி மூடி போட்டு சமைப்பீங்கள்ல, இல்லைனா தண்ணி சூடு பண்ணும்போது அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே விட்டுருங்க. அந்த சூடுலேயே இந்த வெங்காயம் வந்து நல்லா சூடாயிடும். இதே டிப்பை நாம் இந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் கெடாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மழை டைமில் அடிக்கடி பவர் கட் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறது இந்த கேண்டில். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக உங்களுக்கு காலி ஆகிடும். அதிகமாக கேண்டில் தேவைப்படும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிலை வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது வந்து அப்படியே இருக்கட்டும். எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மலாக எரிகிற மெழுகுவர்த்தியை விட டபுள் மடங்கு உங்களுக்கு அதிகமாக எரியும். இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னா, நார்மலாக இந்த மழை டைம்லேயோ குளிர் டைம்லேயோ நம்ம வீடு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இந்த கல் உப்பு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் கொஞ்சம் வறுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு எந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஓரமாக இதை வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த ஈரப்பதத்தை இந்த உப்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மழை டைமில். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம தீப்பெட்டி எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு குச்சி எடுத்து உரசும் போது உங்களுக்கு வந்து அந்த லைட்டு வராது. அதுக்கு என்னென்னா இந்த ஈரப்பதம் வந்து ஃபுல்லாக அந்த குச்சி ஃபுல்லாக ஆகிட்டு அவ்வளோ சீக்கிரம் பற்ற வராது. அதுக்கு என்ன பண்ணோன்னா, கொஞ்சமாக அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த தீப்பெட்டிக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஈரப்பதம் வந்து இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் குச்சி எடுத்து உரசும் போது ஈஸியாக உங்களுக்கு அந்த லைட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இது மழை டைமில் யூஸ் ஆகும், வெயில் டைமில் யூஸ் ஆகும். நார்மலாக நம்ம இந்த பாட்டில்ஸ்லாம் கழுவி வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கவுத்தி போட்டு காய வைப்போம். அந்த மாதிரி காய வைக்கும்போது அந்த வெளிய சைடு ஃபுல்லாக உங்களுக்கு காஞ்சி வந்துடும். உள்ளே வந்து அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நார்மலாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும். நம்ம துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு. அது வந்து ஒரு 4 கிளிப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கார்னரில் வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்தி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் காய வைக்கும்போது நார்மலாக நம்ம காய வைக்கிறதுக்கு எடுக்கிற
பண்ணுற டைமை விட ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சிட்டு உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வந்துடும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். போன டிப்பில் நம்ம இந்த தீப்பெட்டிக்குள்ளே அரிசி போட்டு வச்சதால என்ன ஆகும்னா, அந்த ஈரப்பதம்லாம் உறிஞ்சி அந்த குச்சியெல்லாம் நல்லா சூடாக நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வெளியே அந்த பற்ற வைக்கிற இடம் வந்து உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கும். அதனால் ஒரு குச்சி எடுத்து உங்களுக்கு பற்ற வைக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த லைட் வராது. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி தான் நெக்ஸ்ட் டிப்பை பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலான்னா, நார்மலா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல பவுட்ரு, அந்த பவுட்ரு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தீப்பெட்டி அந்த உரசறதுக்காக இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடு அந்த 2 சைட்லேயும் இந்த பவுடரை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது, அந்த நார்மலாக அந்த வெளியில் இருக்க ஈரப்பதத்தை இந்த பவுட்ரு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி பவுட்ரு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு குச்சி எடுத்து பற்ற வைக்கும்போதே ஃபஸ்ட்டு ட்ரைலேயே உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி பற்றிக்கிட்டே எரியும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மழை டைமில், குளிர் டைமில் நம்ம குளிக்கும்போது பச்சை தண்ணியில நம்ம குளிக்க முடியாது. ஸோ, அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணி குளிப்போம். இந்த மாதிரி குளிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒருத்தர் குளிக்கும்போது பிரச்சனை இல்ல. லைனாக ஒன் பை ஒன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் குளிக்கும்போது, சீக்கிரமா நம்மளுக்கு அந்த தண்ணி சூடாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருத்தரா லைனா குளிச்சுட்டே வரும்போது, இந்த சட்டி தண்ணிய எடுத்து ஊத்தி ஊத்தி நம்ம மறுபடியும் புது தண்ணிய புடிச்சு நம்ம சூடு பண்ணுவோம். அந்த மாரி நீங்க ஊத்தி எடுக்கும்போது, ஃபுல் தண்ணியும் எல்லாம் ஊத்தாம, அடியில கொஞ்சம் இந்த மாரி தண்ணி மிச்சம் வைங்க. இந்த சூடா இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் தண்ணி பிடிச்சு சூடு பண்ணும்போது, உங்களுக்கு அந்த தண்ணி ரொம்ப சீக்கிரம் சூடாயிடும். வேலை வந்து நம்மளுக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும். சேம் டைம் உங்களுக்கு கேஸ் செலவும் மிச்சம் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியில உள்ள இன்சர்ட் பண்ணுற மாரி இருக்கும் பார்த்தீங்களா? வாட்டர் ஹீட்டர் அத வந்து யூஸ் பண்ணுவாங்க தண்ணி சூடு பண்ணுறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணிக்கிங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லும் உங்களுக்கு அதிகமாகும். குழந்தைங்க வீட்ல இருந்தா ரொம்ப ஆபத்தாயிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த டிப் என்னன்னா, எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான் இது. நம்ம நார்மலா கேஸ் பத்த வைக்கும்போது இந்த லைட்டர் யூஸ் பண்ணுவோம். அத ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு கேஸ் ஆன் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா சமைச்சு முடிச்சிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம்ல, அந்த டைம்ல வந்து பர்னர் வந்து நல்லா சூடா இருக்கும். இந்த மாரி சூடா இருக்க டைம்ல நம்ம யூஸ் பண்ற இந்த லைட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சூடா இருக்கிற பர்னர் மேல அப்படியே வச்சுருங்க. இந்த மாரி நீங்க வைக்கும்போது, அந்த லைட்டர்ல ஏதாவது உள்ள கொஞ்சம் தண்ணியோ, ஈரமோ இருந்துச்சுன்னா, இந்த சூடு பட்டுட்டு எல்லாம் வெளிய வந்துரும். இந்த மாரி எப்பலாம் சமைச்சு எடுக்கிறீங்களோ, அந்த டைம்ல வந்து அந்த பர்னர் சூடா இருக்கும்ல, அந்த டைம்ல இந்த லைட்டர் அதுக்கு மேல வச்சுருங்க. இந்த மாரி நீங்க செஞ்சு எடுக்கும்போது, நீங்க கேஸ் ஆன் பண்ணும்போது, ஒரு ட்ரைலயே உங்களுக்கு ஈஸியா ஆன் ஆயிடும். கண்டிப்பா நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.